ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரிச் டேட் புவர் டேட் அப்படின்ற புக்கை பற்றி பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன். 2 டேடை வந்து என்னென்னா மென்ஷன் பண்ணியிருக்கிற ஆர்த்தர். ஒருத்தவங்களை வந்து என்னென்னா ரிச் டேடும் அப்படின்னும், ஒருத்தவங்களை வந்து என்னென்னா புவர் டேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களே. அவங்களோட சொந்த டேடை வந்து என்னென்னா புவர் டேட் அப்படின்னும், அவங்களோட ஃப்ரெண்டோட டேடை வந்து என்னென்னா ரிச் டேடும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க புவர் டேட் அப்படி வந்து சொல்கிறவங்க வந்து என்னென்னா ஹைலி எஜுகேட்டட் பர்சன். அவங்க வந்துன்னா பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஹெச்டி அப்படின்ற வந்துன்னா டிகிரி கோர்சஸ்லாம் முடிச்சுட்டு லெக்சரராக இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்களோட ஃப்ரெண்டோட டேட் வந்துன்னா 8th கூட பாஸ் பண்ணலை. அவர் வந்து ஃபினான்ஷியல் லெவலில் வந்துன்னா ஒரு பீக் லெவலில் இருக்கார். பட் 2 பேருமே வந்து ஒரே விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எஜுகேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன், கல்வி தான் வந்து என்னென்னா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருமே வந்து என்னென்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அவங்களோட கரியரில். புவர் டேட் வந்து பணத்தை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுக்கான பணத்தை அளவுக்கு அதிகமாக சேர்க்கறது, இல்லைன்னா நம்ம அளவாக சேர்க்கறது என்னென்னா கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவே வந்து என்னென்னா ரிச் டேட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பணத்தை வந்து நம்மளுக்கான பணத்தை நம்ம சேகரிக்கவில்லை அப்படின்னா அது வந்து கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. நான் தான் ராபர்ட் கியாசிகி அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கங்க. எனக்கு ஒரு ரிச் டேட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர். அப்படின்னா பணக்காரன் வந்து மேலும் மேலும் பணக்காரன் ஆகிறாங்க, ஏழைங்க வந்து மேலும் மேலும் ஏழை ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து என்னென்னா, நம்ம ஸ்கூல்ஸ்லாம் வந்து பணத்தை பற்றி சொல்லித்தரதில்லை. எப்படி வந்து பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்றது வந்து என்னென்னா சொல்லித்தரதில்லை. அதுக்கு பதிலாக வந்து என்னென்னா ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸை வந்து சொல்லித்தராங்க. ஃபினான்ஷியல் ஸ்கில்ஸை வந்து என்னென்னா சொல்லித்தரதில்லை. பணம் எப்படி சம்பாதிக்கணும், அதை வந்து எப்படி வந்து கற்றுக்கணும், பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றத வந்து சொல்லித்தரலை. புவர் டேட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ கேனாட் அஃபோர்ட் இட் அப்படின்னு சொல்கிறது. ஐ கேனாட் அஃபோர்ட் இட் அப்படின்னா என்ன பண்ணுன்னா, பிரெயின் வந்து என்னால் முடியாது அப்படின்றது வந்து நினச்சிக்கும். அதனால வந்துன்னா அங்கேயே ஒரு எண்டு கார்டு போட்ட மாதிரி ஆகிடும். இதே வந்துன்னா ரிச் டேட் வந்து என்ன சொல்கிறான்னா, ஹவு கேன் எஃபோர்ட் இட் அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா நம்ம பிரெயின் வந்து என்னென்னா எப்படி இதை வந்து இங்கே இருக்கோம், இப்போ இங்கே இவ்வளோ தூரம் வந்து ஒரு 1 கிலோமீட்டரில் இருக்கோம் அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர் போகணும், இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா இதுக்கான இதை வந்து என்னென்ன ப்ராசஸ் அப்படின்றத வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து பெட்ரோல் போடணும், அதுக்கப்புறம் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பிரெயின் வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ரிச் டேட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம ப்ராப்பர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், அதான் வந்து இப்போ ஒரு ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்மளோட ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே போல் வந்து ப்ராப்பர் மென்டல் எக்ஸசைஸ், நம்ம வந்து பிரெயினுக்கு வந்து எந்தளவுக்கு வந்து வேலை கொடுக்குறோம், நம்ம யோசனை பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நம்மளோட வெல்த்தை வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது வந்து சொல்கிறாரு. டேடுமே வந்து ஆப்போசிங் கேரக்டர்ஸ் அப்படின்னா வந்துட்டுனா, நான் ஒன்று சொல்கிறேன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் அவர் சொல்லுவார். இப்போ அவர் ஒன்று சொல்கிறாருன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நான் சொல்லுவேன். அந்தமாரி 2 பேருமே. புவர் டேட் என்ன சொல்கிறாருன்னா, நல்லா படிக்கணும், நல்லா வேலை செய்யணும், அப்போ தான் வந்து நீ வந்து ஒரு நல்ல கம்பெனிக்கு போக முடியும் ஒரு வேலைக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுவே ரிச் டேட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நல்லா படிக்கணும், ஆனால் வந்து நீ வந்து வேலைக்கு போகக்கூடாது, அதுக்கு பதிலாக ஒரு கம்பெனியை வந்து எப்படி வாங்கணும் அப்படின்றத பற்றி யோசனை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. புவர் டேட் என்ன சொல்லுவார்னா, ஏன் நான் பணக்காரன் ஆகலை அப்படின்னா வந்து நான் உன்னை குழந்தையாக பெற்றதுனால தான் நான் ஆகலை அப்படின்னு சொல்லுவார். ரிச் டேட் என்ன சொல்லுவார்னா, நான் வந்து பணக்காரன் ஆகிருத்தே வந்து உங்களால் தான் எனக்கு வந்து இந்த பணம்லாம் சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவார். அதுவே புவர் டேட் வந்து பணம் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு சேஃப் கேம் ஆடுவார், ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டார். ஆனால் வந்து ரிச் டேட் வந்து என்ன சொல்லுவார்னா, லேர்ன் டு மேனேஜ் ரிஸ்க் எடுக்கிறத வந்து கற்றுக்கோங்க, மேனேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவார். வந்துன்னா நம்புறாருன்னா கம்பெனி இல்லை வந்து கவர்மெண்ட் வந்து நம்மளை வந்து பார்த்துக்கும், நம்ம வேலை செஞ்சால் போதும் அப்படின்னு வந்து நினைப்பார். அதுவே ரிச் டேட் வந்துன்னா நம்மளோட பொருளாதாரத்தை வந்துன்னா நம்மளோட பணத்தேவையை வந்து நம்மளே வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்னு நினைப்பார். புவர் டேட் வந்துன்னா ரொம்பவும் ஸ்ட்ரகிள் பண்ணுவார். எப்படின்னா பணத்தை வந்து சேவ் பண்ணுறதுக்கு, எப்படின்னா ஒரு ரூபாய் சேவ் பண்ணனாலும் கூட ரொம்ப கஷ்டப்படுவார். அதுவே வந்துன்னா ரிச் டேட் வந்து அவர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுவார். ஒரு பணத்தை வந்து எப்படி வந்து முதலீடு செய்யலாம், அதுலேருந்து எப்படி மறுபடியும் வர பணத்தை முதலீடு செய்யலாம் அப்படின்றத வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பார், உருவாக்கி வச்சுருப்பார். புவர் டேட் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா, எப்படி வந்து நல்ல ரெஸ்யூம் எப்படி ரைட் பண்ணணும், அப்போ தான் வந்து உன்னை வந்து ஒரு நல்ல கம்பெனி வந்து வேலைக்கு எடுத்துப்பாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுவார். புவர் டேட் வந்து அப்படி சொல்லிட்டு இருப்பார். ரிச் டேட் வந்து என்ன சொல்லுவார்னா, ஒரு பிஸ்னஸ் பிளானை எப்படி நீ க்ரியேட் பண்ணணும், ஃபினான்ஷியலாக நீ வந்து எப்படி தன்னிறைவு அடையணும் அப்படின்றத வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருப்பார். 2 பேருமே வந்து
படிப்பு வந்து என்னன்னா ரொம்ப முக்கியம், கற்றுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் இஸ் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து என்னென்னா அதை படித்து நல்லா டிகிரிலாம் லேர்ன் பண்ணி ரிச் டேட் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து படிக்கணும், ஆனால் வேலைக்கு போகக்கூடாது. அதுக்கு பதிலாக வந்து என்னென்னா பணத்தை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றத வந்து கற்றுக்கணும். அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். மற்றவங்கள்ட்ட போய் ஒர்க் பண்ணக்கூடாது. மணி ஒர்க் ஃபார் மீ அப்படின்றது வந்து மறுபடியும் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருப்பார். பணம் வந்து ஒரு விதமான வந்து பவர். அதை வந்து அதோட இன்னொரு வந்து பவர்ஃபுல் வந்து என்னென்னா ஃபினான்ஷியல் எஜுகேஷன் வந்து படிப்பறிவு. எதுலனா நம்ம பணத்தை வச்சு பணத்தை சம்பாதிக்கிறது, ஃபினான்ஷியல் எஜுகேஷன் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பணம் வந்து வரும் போகும், ஆனால் வந்து என்னென்னா நம்ம எஜுகேஷன் இருந்ததுன்னா அபவுட் மணி, பணத்தை பற்றி வந்து ஒரு அறிவு இருந்ததுன்னா நம்ம வந்து பவர்ஃபுல்லாக வந்து என்னென்னா ஒரு வெல்த்தை பில்டப் பண்ணலாம். தேங்க்யூ.